ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்வம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா பாலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். தினமும் 20 கொஸ்டின் வழங்குற மாதிரி மொத்தம் 6 டாப்பிக்காக சிலபஸ் பிரிச்சுருக்கோம். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? ஆப்ஷன் ஏ சீக்கிய மதம், ஆப்ஷன் பி இஸ்லாமிய மதம், ஆப்ஷன் சி ஜொராஸ்ட்ரிய மதம், ஆப்ஷன் டி கான்ஃபூசிய மதம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கான்ஃபூசிய மதம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல்ஹார்ட், ஆப்ஷன் சி விஏ ஸ்மித், ஆப்ஷன் டி கால்டுவெல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி விஏ ஸ்மித். அடுத்து மூணாவது கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கான நடனங்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கர்நாடகா கதக், ஆப்ஷன் பி அசாம் சத்ரியா, ஆப்ஷன் சி ஆந்திரா குச்சிப்புடி, ஆப்ஷன் டி கேரளா கதகளி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கர்நாடகாவில் யக்ஷகானம் அப்படிங்கிறது தான் நடனமாக இருக்கும். கதக்குங்கிறது வட இந்தியாவுக்கு தான் வரும். நாலாவது கொஸ்டின், இந்திய தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ அறவழியையும் அமைதியையும், ஆப்ஷன் பி நேர்மையையும் தூய்மையையும், ஆப்ஷன் சி தைரியத்தையும் தியாகத்தையும், ஆப்ஷன் டி செழுமையையும் வளத்தையும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தைரியத்தையும் தியாகத்தையும். அஞ்சாவது கொஸ்டின், 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பக்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் சி டிகே பட்டம்மாள், ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார். ஆறாவது கொஸ்டின், 1911 டிசம்பர் 27ஆம் நாள் எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் போது தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி புனே. ஆன்சர் ஆப்ஷன் சி கல்கத்தா. ஏழாவது கொஸ்டின், நான்முகச்சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947 ஜூலை 22, ஆப்ஷன் பி 1950 ஜனவரி 24, ஆப்ஷன் சி 1950 ஜனவரி 26, ஆப்ஷன் டி 1950 மார்ச் 22. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1950 ஜனவரி 26 தான் நான்முகச்சிங்கத்தை இந்தியாவோட தேசிய இலச்சினையாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அடுத்தது எட்டாவது கொஸ்டின், தவறாக பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை? 1 ஆலமரம் 1950, 2 புலி 1963, 3 கங்கை ஆறு 2010, 4 தாமரை 1973. ஆப்ஷன் ஏ 4 இணைகள், ஆப்ஷன் பி 3 இணைகள், ஆப்ஷன் சி 2 இணைகள், ஆப்ஷன் டி 1 இணை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 3 இணையுமே தவறாக இருக்குது. ஆலமரம் 1950 மட்டும்தான் கரெக்டு. மற்றது பார்த்திங்கன்னா புலி 1973 தேசிய சின்னமாக அங்கீகரிச்சிருப்பாங்க. கங்கை ஆறு 2008 அறிவிச்சிருப்பாங்க. தாமரை 1950 அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது 9வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்க எவ்வளவு காலமானது? ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள் 8 மாதங்கள் 17 நாட்கள், ஆப்ஷன் பி 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், ஆப்ஷன் சி 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் 7 நாட்கள், ஆப்ஷன் டி 3 ஆண்டுகள் 5 மாதங்கள் 16 நாட்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2 ஆண்டுகள்
11 மாதங்கள் 18 நாட்கள் ஆகியிருக்கும். 10வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஃபஸ்ட் பாயிண்ட், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2வது பாயிண்ட், 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். 3வது பாயிண்ட், அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் அம்பேத்கர் உட்பட 8 பேர் இடம்பெற்றிருந்தனர். 4வது பாயிண்ட், அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. 3 என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பு சட்டவரைவு குழுவில் அம்பேத்கர் உட்பட 7 பேர் தான் இருந்திருப்பாங்க, 8 பேர் கிடையாது. இதுதான் வந்து தவறாக இருக்குது. அடுத்தது 11வது கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஆப்ஷன் சி ரஷ்யா. ஆப்ஷன் டி பிரான்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்தது 12வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளுள் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. ஆப்ஷன் பி இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ஆப்ஷன் சி ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆப்ஷன் டி இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒற்றையாட்சி முறையை அரசாங்கத்தை ஏற்படுத்திக்கிறதா வந்து தவறாக இருக்குது. ஸோ வந்து இந்தியா வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. 13வது கொஸ்டின், குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ 1957. ஆப்ஷன் பி 1960. ஆப்ஷன் சி 1987. ஆப்ஷன் டி 2003. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1987 தான் வந்து தவறான ஆன்சர். ஸோ வந்து குடியுரிமை சட்டம் வந்து எத்தனை முறை திருத்திருப்பாங்க அப்படின்னா வந்து 9 முறை வந்து திருத்திருப்பாங்க. 1957, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019 லாஸ்ட்டாக மொத்தம் வந்து 9 முறை வந்து திருத்தியிருப்பாங்க. அடுத்தது, சரியாக பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை? 1. பிரிவு 23 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 22 தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. 3. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 4. பிரிவு 29 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2 இணைகள் தான் வந்து சரியாக இருக்குது. எது தப்பாக இருக்குது அப்படின்னா பிரிவு 23 வந்து கொத்தடிமை முறை ஒழிப்பு தான். பிரிவு 24 தான் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அதே மாதிரி பிரிவு 29 என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, கல்வி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 தான் வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்தது காலவரிசைப்படுத்துக. முகவுரையில் திருத்தம். 2 குடியுரிமை சட்டம். 3 அலுவலக மொழி சட்டம். ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஆப்ஷன் பி 2, 3, 1. ஆப்ஷன் சி 3, 2, 1. ஆப்ஷன் டி 2, 1, 3. ஸோ அதை வந்து பார்ப்போம். ஸோ வந்து முகவுரையில் எந்த ஆண்டு வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க? 1976 42வது சட்ட திருத்தம் தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. குடியுரிமை சட்டம் ஃபஸ்ட்டு எப்போ ஏற்றிருப்பாங்க? 1955 ஏற்றிருப்பாங்க. அடுத்தது 3வது அலுவலக மொழி சட்டம். 1963 ஏற்றிருப்பாங்க. 67 வந்து திரும்ப திருத்திருப்பாங்க. அதுபடி வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2, 3, 1 இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்தது 16வது கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்ட ஆதாரம். ஸோ
ஸோ இந்தியாவோட அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள்லேருந்து தான் வந்து பெற்றிருப்பாங்க. ஸோ அதில் அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டதில் எது தவறாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் பி நீதி சீராய்வு, ஆப்ஷன் சி ஒற்றை குடியுரிமை, ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை வந்து பிரிட்டனில் இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து தவறாக இருக்குது. 17வது கொஸ்டின். கூற்று 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரியானவை, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரியானவை, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரியானவை, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் கரெக்ட். அடுத்தது 18வது கொஸ்டின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. 103வது அரசமைப்பு திருத்த சட்டம் எது பற்றி கூறுகிறது? சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு, ஆப்ஷன் சி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம், ஆப்ஷன் டி வாக்களிக்கும் வயது 21 to 18 குறைப்பு. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குறது தான் அந்த 103வது சட்ட திருத்தம். ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்தோம்னா 101வது சட்ட திருத்தம் படி திருத்தியிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 102வது சட்ட திருத்தம். அதே மாதிரி வாக்களிக்கும் வயது 21 to 18 குறைச்சது 61வது சட்ட திருத்தம். அடுத்தது 19வது கொஸ்டின். கூற்று 1 சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. கூற்று 2 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமயச்சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 ரெண்டுமே வந்து சரி. ஃபஸ்ட்டு வந்து சமயச்சார்பற்ற அப்படிங்கிற சொல் வந்து நம்ம அரசமைப்பில் இடம்பெற்றிருக்காது. 42வது சட்ட திருத்தம் 1976 பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் வந்து சேர்த்துருப்பாங்க. 20வது கொஸ்டின். கூற்று ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பரப்பலாம். காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஜிஎஸ் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வீக்லி வைஸ் மொத்தம் வந்து 10 டாபிக் இருக்கும். இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். தொடர்ந்து நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.